ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 10th மேத்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸசைஸ் 2.7ல் 12th சம் பாருங்கள். இஃப் ஏபிசி ஆர் 3 consecutive terms of AP and XYZ are 3 consecutive terms of GP to prove x power b minus c and y power c minus a and z power a minus b equal to 1. இந்த டேர்ம் எல்லாம் நம்ம டிவைட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குமா? ஓகேவா? அவங்க கிவன் த க்ளூ இன் ஏபி 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏபியில் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் 3 என்னன்னு 3 அடுத்தடுத்த டேர்ம்ஸ் ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், இந்த டேர்மை பின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், இதை வந்து சின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த டேர்ம் இன் ஜிபி. ஓகே, இன் ஜிபி 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ஏஆர் ஏஆர் ஸ்கொயர், இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் வந்து ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இதை இசட்னு. ஓகே, இப்போ ஏபிசி அண்ட் எக்ஸ்ஒய்சன்னு கிடச்சிருச்சு. இப்போ கொண்டு போய் ப்ரூவ் தட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஓகே, எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் எல்ஹெச்எஸ் அப்படியே எழுதிக்கிறேன். x power b minus c into y power c minus a and z power a minus b. ஓகே, எழுதிக்கலாம். இப்போ அதோடைய வேல்யூ எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். மேலே இருக்க பிசிஏ எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் தான் இருக்குது, பி இருக்க டேர்மில் வந்து ஏ ப்ளஸ் டி அடுத்த ஃபார்முலா இருக்க ஒரு மைனஸ், சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் 2d ப்ராக்கெட் போட்டுக்குங்க. அடுத்தது இன்ட்டு ஒய், சிக்கு என்னது ஏ ப்ளஸ் 2d அடுத்த ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். ஓகேவா? மைனஸ் போட்டுக்குங்க. ஏக்கு ஏ தான். ஓகே, அடுத்து இன்ட்டு இசட். ஓகே, இசட்டுக்கு ஏன்னு இருக்காங்க, ஏக்கு வந்து ஏ தான் பவரில் மைனஸ். ஓகே, இசட்டுக்கு பி வந்து ஏ ப்ளஸ் டி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? உள்ள மைனஸில் கொண்டு போய்க்கலாம். எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் டி மைனஸ் இந்த உள்ளே கொண்டு போங்க ஒவ்வொரு டேர்முக்கும், மைனஸ் ஏ மைனஸ் 2d. அடுத்தது ஒய் பவர். ஓகேவா? இந்த ஏ கேன்சல் பண்ணிடுங்க, வெறும் 2dன்னு மட்டும்தான் இருக்கும், அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு இசட் பவர் உள்ளே கொண்டு போங்க, மைனஸ் ஏ ப்ளஸ் டி. ஓகேவா? வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே வந்து உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் ஏ மைனஸ் டின்னு ஆகும், இந்த இடம் மைனஸ் டி. ஓகேவா? அப்போ என்னாகும், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இங்கே ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும், 2dலேருந்து 1d செப்பரேட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டினா எக்ஸ் பவர். இப்போ எழுதலாமா? ஓகே, இது மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம ஏபிசிடிக்கு இன்புட் பண்ணிட்டு வேல்யூ இன்புட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ இங்கே கீழே இருக்க எக்ஸ்ஒய்ஸ் இருக்குது, இது வந்து ஜிபியில் இருக்க டேர்ம்ஸ் கான்ஸ்கியூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன எடுத்தோம், எக்ஸ்ஆர் ஸ்கொயர். இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எக்ஸு இது ஒய் அண்ட் இசட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நேமிங் கொடுத்துட்டு இப்போ தான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸுக்கு பதில் எக்ஸே தான் மைனஸ் டி அண்ட் ஒய்க்கு பதில் எக்ஸ்ஆர் ஹோல் பவர் 2d. ஓகேவா? அடுத்து இன்ட்டு இசட்டுக்கு வந்து எக்ஸ்ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் டி. ஓகே, இப்போ ஏபிசிடிக்கு சப்ஸ்டியூட் பண்ணாச்சு, எக்ஸ்ஒய்ஸருக்கு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க டேர்ம்ஸ்க்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏன்னா 1 by 1 கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும், மைனஸில் இருக்குது. ஓகே, மைனஸில் இருந்தால் 1 by எழுதலாம். ஏ பவர் மைனஸ் எம்னா எப்படி எழுதுவீங்க, 1 divided by ஏ பவர் எம், அந்த ஃபார்மெட் தான். 1 divided by எக்ஸ் பவர் டி. 1 by எழுதிட்டால் மறுபடியும் நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ட்டு இந்த 2d ரெண்டு டேர்முக்குமே இன்க்ளூட் ஆகும், எக்ஸ் பவர் 2d இன்ட்டு ஆர் பவர் 2d. ஓகே, எழுதிட்டிங்களா? அடுத்தது இதுவும் மைனஸில் இருக்குது, கொண்டு வாங்க. 1 divided by எக்ஸ் பவர் டி இன்ட்டு ஆர் பவர் 2d. ஓகே, இப்போ போட்டிங்களா? இப்போ எது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆர் பவர் 2d கேன்சல் பண்ணும். இங்கே எக்ஸ் பவர் 2d இருக்குது, அப்போ ரிமைனிங் ஒரு டி இருக்கும், இங்கே ஒரு டி கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த டி கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ டோட்டலாக எல்லாமே கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்தோம், ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ஷோ தட்னு டு ப்ரூவ் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிக்கணும். எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு எக்ஸ் பவர் ஒய் எக்ஸ். ஓகே, c minus a into z power a minus b equal to 1. அந்த ஃபார்மெட் எழுதுங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபஸ்ட் நல்லா பார்த்துக்குங்க.
ஏபிக்கும் ஜிபிக்கும் கான்ஸ்டியூட்டிவ் டேர்ம்ஸ் எழுதி அதுக்கு நேமிங் கொடுத்துருங்க, ஏபிசி அண்ட் எக்ஸ்ஒய்சட்னு சொல்லிட்டு. இப்போ மேலே இருக்க அந்த ஏபிசிக்கு மட்டும் நீங்கள் ஏபி டேர்ம்ஸ் அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா 1 by 1 போடுங்க. ஆன் த ஸ்பாட் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு மேலே இருக்க டேர்ம்ஸ்க்கு மட்டும் ஏபிசிடி கூட வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ஒய்சட் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ஒய்சட்க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ மைனஸில் வந்தால் 1/ல எழுதணும்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு திங்க் இட். ஓகேவா? தேங்க்யூ. ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.